நான் உங்கள் அழகன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட வீடியோஸ் மூலமாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு யதார்த்தமான விஷயங்களை நான் வந்து பேசுகிறேன். எனக்கு வந்து ஓவரான ஆடம்பரங்கள் இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி எடிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. நேச்சர் என்ன இருக்குதோ அதை தான் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண இடத்துலேருந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் வந்து சொல்ல போகிறது. ஒரு யதார்த்தமான மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யதார்த்தமான ஒரு முயற்சியை எடுக்கும்போது அதில் வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமா என்பதெல்லாம் விஷயம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விஷயம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் என்னோட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும். என்னோட அப்ரோச் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய லெவல்ல நாலேஜபிள் அந்த அளவுலாம் வரல. சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து வந்து வாழ்க்கை இன்னைக்கு அழகா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்னை போலவே எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். யாராவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டா கூட அதை போய் உடனே நின்று என்ன எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மனிதன். அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெருசாவெல்லாம் ஒரு நாவல் படிச்சுட்டோ மற்றபடி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ அந்த மாதிரிலாம் நான் பேசல. அடிப்படை நான் பார்க்குறேன், நான் கடந்து வந்த பாதை, நான் பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் கூட தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் தவிர மற்றபடி இதை வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, என்னோட எண்ணமும் கிடையாது. இதனால நான் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தவறான ஒரு போக்குல போய் அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களும் வர்ற தலைமுறை வந்து சீரழியக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அனுபவங்கள் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. அந்த அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் கடந்து வந்த பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரடுமுரடானது. நாலேஜை கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கற்றுக்கிறதா இருக்கட்டும், நிறைய போட்டி பொறாமைகள் நிறைந்த அந்த உலகத்தில் நான் வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி என்னை யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான போராட்டம் தான். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஒரு தோல்வி வந்துட்டா உடனே பயந்து ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. அந்த தோல்வியிலேருந்து எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷன் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட வீடியோஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் கூட என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அட்வைஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து நான் மாற்றிக்கிறேன். அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். எனக்கும் ஆசை தான், என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இருந்தாலும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்தை நம்ம மாற்றிட முடியாது. ஒரு சமுதாயத்தை மாற்றணும், முற்போக்கு சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அக்கறை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இந்த நாட்டின் மேலே இந்த மக்கள் மேலே ஒரு பற்று, அதுதான் சொல்கிறேன் நான். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி முடிவெடுப்பது என்பதே தடுமாறுறாங்க எல்லாருமே. அந்த தடுமாற்றத்திலேருந்து அவங்களுக்கு எவ்வாறான வழிவகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்றது தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம அதை நியாயப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கடந்து வந்த பாதை, நான் பட்ட வலி வேதனைகள் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். பேசுனது தவறாக கூட இருக்கலாம். அது வந்து ஏன்னா என்னுடைய இது வந்து பக்குவமான பேச்சு கிடையாது, எனக்கே தெரியும். நான் யதார்த்தமான முறையில் தான் எல்லாத்தையுமே பேசுகிறேன். என்னோட பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறேன், எப்படி எல்லாம் என்னோட அப்ரோச் ஸ்டாக் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோட வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை. எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வீடியோ போடணும் தான் என்னோட எண்ணம். ஆனாலும் முடியலை. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்னோட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.